ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 15 வேக்கன்சிஸ் தான் வந்து இருக்குது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 26/7. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் வந்து 24 and 8th மந்தில். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து 28 to 30. பேப்பர் 1 வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 26/10 அப்போ நடக்கும். பேப்பர் 2 வந்து 14 23 எப்போ வேணால் நடக்கும். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸு அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். பேப்பர் 2ல் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபார்மசிலேருந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து ஒன்றில் சப்ஜெக்ட் கோட் தான் வந்து தந்திருப்பாங்க. 14/10 23/10 வரைக்கும் அதுக்குள்ளே எப்போ வேணால் எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு வந்து விட்டுருக்காங்க. ஜென்ரலில் வந்து 3, பிஎஸ்டிஎம்னு ஒன்றும் இல்லை, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். நீங்கள் 10th 12th அந்த மாதிரியில் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த டிஎம்மில் வந்து வேலை கிடைக்கும். டபிள்யூனா ஒன்றும் இல்லை, உமனு, ஜீனா ஜென்ஸ். ஓபிசிஎம்னா ஒன்றும் இல்லை, அதர் தென் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். ஃபுல்லாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ட்ரக் கெமிஸ்ட் இருக்குது, ட்ரக் அனலிஸ்ட்டும் இருக்குது. அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு போய் பாருங்கள். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கு வந்து 100 கொஷின்ஸு. அதில் வந்து நீங்கள் 60 மார்க்ஸ் வந்து எடுத்தால் போதும். அது வந்து நம்ம டோட்டல் ஸ்கோரில் வந்து ஆட் ஆகாது. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷின், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 25 கொஷின்ஸ். அதுக்கப்புறம் பேப்பர் 2ல் சப்ஜெக்ட் பேப்பர் வந்து 200 கொஷின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக வந்து 450 மார்க்ஸ்க்கு வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. பேப்பர் 1 வந்து ஃபுல்லாமே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய் ஃபுல்லாக அந்த பிடிஎஃப்பை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஏ அப்ளிகேஷன் போடுற வீடியோவும் வந்து நம்ம போடுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.